ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நைட்டு மணி 9 என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாயங்காலம் காப்பியெல்லாம் போட்டு கொடுத்துட்டு ஒரு வழியாக சீடைக்கு மாவு பிசைஞ்சு சீடையை சுட்டு முடிச்சாச்சுக்க. உப்பு சீடை வெடிக்காமல் டப்பு டப்புன்னு வெடிச்சிருமாங்க. வெடிக்காமல் இருக்கிறது சீடையை உருட்டிட்டு நம்ம பல்லு குத்துற குச்சி இருக்குல்ல, அந்த குச்சியில் டப்புன்னு எல்லா சீட்லையும் ஒரு ஓட்டையை போட்டுட்டு பொரிச்சோம்னா உப்பு சீடை கண்டிப்பாக வெடிக்காது. உப்பு சீடை செஞ்சாச்சு. அடுத்து முறுக்குக்கு மாவு பிசைஞ்சு கொஞ்சமாக ஒரு 15-20 முறுக்கு வர மாதிரி முறுக்கையும் சுட்டாச்சு. பாக்கியெல்லாம் நம்ம காலைல சுட்டுக்கலாம், ஏன்னா மணி வேறு டைம் ஆகிடுச்சு. சீடை சுட்டாச்சு, முறுக்கு சுட்டாச்சு. பசங்களுக்கு எண்ணெய் சட்டியை மெதுவாக கீழே இறக்கி வச்சுட்டு தோசையை ஊற்றி கொடுக்கணும். தோசையை ஊற்றி கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டுட்டு ஒரு நைட்டு டிஃபனை முடிச்சுட்டு பாலை காய்ச்சி குடிச்சிட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு நாளைக்கு கிருஷ்ண ஜெயந்திக்கு வேறு என்னென்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். எங்கள் குட்டீஸ் அங்கே இருக்குது. குட்டீஸ் இங்கே இருந்தால் இன்னும் நல்லா சிறப்பாக செஞ்சு சூப்பராக செய்யலாம். குட்டீஸ் குட்டியாக இருக்கிறனால அங்கே இருக்கிறாங்க. அவங்க அம்மாச்சி வீட்டில் இருக்கிறாங்க. அடுத்த வருஷம் குட்டீஸ் இங்கே வந்தாங்கன்னா கொஞ்சம் பெருசாகிடுவாங்க. அப்போ நல்லா சூப்பராக நிறையா செஞ்சு பெருசாக செலிப்ரேட் பண்ணலாம். ஓகே, பாய்.